வணக்கம் நண்பர்களே. ஒரு ஆணை காமமற்றவனாக மாற்றுவது அவ்வளவு எளிதா? இந்த கேள்வி எதற்காக கேட்குறோம்னா, இந்த ஆணினுடைய காம உணர்வுகள் தான் அதிகமான பாலியல் வன்புணர்வு குற்றங்களுக்கு அடிப்படை இச்சையாக இந்த ஆணின் காமம் தான் இருக்கிறது. எங்கோ ஒன்றிரண்டு ஒரு பெண்ணினுடைய காமம் பெண்ணினுடைய காமத்தினால் பாதிக்கப்பட்ட ஆண் என்பது அவன் பருவ வயதை அடையாத ஒரு ஆணாகத்தான் இருப்பான். அது எங்கோ நடப்பது, எங்கோ 100 கூட நாம் சொல்ல முடியாது. ஆனால் அதிக காம உணர்ச்சியால் அதிகம் பாதிக்கப்படுவது ஒரு ஆணினுடைய காம உணர்ச்சியால் தான் அதிக சமூக கேடுகள் நடக்கிறது. அப்போ ஒரு ஆணை காமமற்றவனாக மாற்றிவிட இயலுமா? அது யாரும் அப்படி சொல்லவும் மாட்டார்கள். ஒரு ஆணை காமம் இல்லாத ஒரு உயிராக மாற்றுங்கள் என்று யாரும் கோரிக்கை விடுக்க மாட்டார்கள். ஒழுக்கம் உள்ளவனாக மாற்றுங்கள் என்று தான் கூறுவார்கள். இந்த ஒழுக்கம் எனக்கு தெரிந்த வகையில் ஒரு குற்ற பின்னணி உள்ள குடும்பங்களை பற்றி நான் சொல்லவில்லை. எல்லோருமே அந்த குடும்பத்தில் குற்றம் புரிவர்களாக, சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவர்களாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் வளரும் ஆண்களை தவிர மற்ற எல்லா குடும்பங்களுமே ஒரு ஒழுக்கத்தை, அவர்களுக்கு தெரிந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். இத்தனை ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்த பின்பும், இத்தனை சமூக சிந்தனையாளர்கள் உருவான பின்பும் யார்? ஐயா ஈவே ராமசாமி, ஈவேரா, சுப்பிரமணிய பாரதி, பெண்களுக்கெல்லாம் விடுதலை, பெண்ணின் உரிமை, பெண் என்றால் என்ன, அதுவும் ஒரு உயிர், அதற்கு உணர்வுகள் இருக்கிறது, நீங்கள் அதை உயிரற்ற ஒரு பொருளாகவே மன்னிக்கணும், உணர்வுகளற்ற பொருளாக நீங்கள் பார்ப்பதை தவறுங்கள், அதன் மூலம் அடிமைப்படுத்துவதை தவறுங்கள், அப்படி அடிமைப்பட வேண்டாம் என்று பெண்ணுக்கும் தைரியமூட்டி, பெண்ணை பற்றிய சிறப்புகளையும் எடுத்துச் சொல்லி என்று எல்லா வகைகளிலும் இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக பல நூற்றாண்டுகளாக முயற்சிகள் நடக்கிறது. இது நான் பல நூற்றாண்டுகள் என்று சொல்வதனுடைய பின்னணி என்னவென்றால், இது கிபி என்று கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று பிரிக்கப்படுகிற காலங்கள் எல்லாவற்றிலுமே இந்த பெண்ணுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள், வன்புணர்வு சாத்தியங்கள் இன்று அது வெளிவருகிறது. மிக நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சமூகத்தில் இருக்கிற எந்த மூத்த ஒரு நபரிடம் கேளுங்கள், வயது மூத்தவரிடம், சீனியர் சிட்டிசன் கேளுங்க. இந்த ஊடக வெளிச்சம் அதிகம் இல்லாத அல்லது உலக நிகழ்வுகளை மிக எளிதில் சர்வதேச தளத்திலோ தேசிய தளத்திலோ கொண்டு வர இயலாத ஒரு காலங்களிலும் இதே போன்ற வன்புணர்வு நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்போது அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஊடகம் இருக்கிறனால வெளியே வந்துச்சுன்னு சொல்லி இதை நான் சமன்படுத்த விரும்பலை. நன்றாக புரிஞ்சுக்கிடுங்க. எங்கோ ஒரு தவறு நடக்கிறது. என்ன? இத்தனை சமூக சீர்திருத்த காரணங்களை கொண்டு வந்து இத்தனை வழித்தோன்றல்கள் ஈவேரா, சுப்பிரமணிய பாரதி என்று வந்த பிறகும் இன்னும் பல, நான் இப்போது சொல்ல மறந்த அல்லது தவறவிட்ட பெயர்களை கூட நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இவர்களெல்லாம் வந்த பிறகும், இவர்களெல்லாம் சொல்லிய பிறகும் இந்த ஆண் சமூகத்திற்கு இன்னும் அது புரியவில்லை என்று நினைக்கிறீர்களா? அல்லது எங்கு அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டை இழக்கிறார்கள்? எப்போது அவன் மிருகமாகிறான்? காமமற்றவனாக மாற்ற முடியுமா? அல்ல, அது முடியாது. அது உயிரின் இச்சை. நான் சொன்னது ஆணின் இச்சை என்று சொல்லவில்லை. ஒரு உயிரின் இச்சை, அடிப்படை இச்சைகள், அடிப்படை கட்டளைகள். அவனுக்கு அந்த காமம் இருந்தால்தான் இனப்பெருக்கம் நடக்கும். ஆனால் மிகுதி பெறுகிற காம உணர்வுகளை அவன் எங்கே தவற விடுகிறான்? எங்கே கட்டுப்படுத்த தவறுகிறான்? சமூகம் அவனுக்கு வேறு ஏதோ ஒன்றை அடையாளம் காட்டுகிறது. நாம் ஒன்று சொன்னால் அவனுக்கு வேறு ஒன்று புரிகிறது என்றால் எங்கோ ஒரு தவறு நடக்கிறது. நீங்கள் தினமும் பாலை ஒரு குடத்தில் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் அது விஷ நீராக மாறிக்கொண்டே இருக்கிறது என்றால் குற்றம் எங்கே இருக்கிறது? நாம் ஊற்றும் பாலில் ஏதோ விஷம் இருக்கிறதா? விஷம் நமக்கு அறியாமல் கலந்து விட்டதா? அல்லது நாம் ஊற்றும் பாத்திரத்தில் அந்த குடத்திற்குள் விஷங்கள் எதுவும் நம் கண்ணுக்கு தெரியாமல் அடங்கி இருக்கிறதா? எது? இதையெல்லாம் ஆராய்வது சாத்தியமான விஷயமா? உளவியலாளர்களுக்கும், மனோதத்துவ ஆசிரியர்களுக்கும், மனோதத்துவ மருத்துவர்களுக்கும், மனநல மருத்துவர்களுக்கும் இது சாத்தியம் ஓரளவுக்கு. ஏனென்றால் தே ஆர் மெடிக்கல் பிராக்டிஷனர். அவர்கள் பயிற்சி பெறும் ஒரு மனநல ஆலோசகர்கள், மருத்துவர்கள், எப்படி வேணாலும் அழைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் முழுமை அடைந்து விட்டார்கள். தட்ஸ் கம்ப்ளீட்டட் ஆர் எக்ஸ்பர்ட் இன் த சைக்காலஜி, மெடிக்கல் சைக்காலஜி, மருத்துவ மனநல அறிவியல், மனநல மருத்துவம்,
இதில் அவர்கள் எக்ஸ்பர்ட் ஆகிவிட்டார்கள் என்று யாரையும் கூறிவிட முடியாது. காரணம், அவர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய மனித உணர்வுகள் பாக்கி இருக்கிறது. அவைகள் எப்போது புதிதாக தோன்றுகிறது என்பது கூட அவர்களால் கணிக்க இயலவில்லை. நான் ஏதோ ஒரு குற்றம் நிறைந்த சமூகத்திற்குள் நான் இருப்பதாக ஒரு உணர்வை ஏற்படுத்துவதாக யாரும் நினைத்துவிட வேண்டாம். என்னை போன்ற என்றால் நானும் எனது நண்பர் பெயரை கூட கூறுகிறேன், சந்திரசேகர். இன்னும் எல்லாருமே நண்பர்கள் தான். நான் ஏன் சந்திரசேகர் என்ன சொல்கிறேன்னா, பெண் பிள்ளைகளை மட்டுமே பெற்றவர்கள் இன்னும் அதிகம் பதறுகிறார்கள். இந்த உலகத்திலா நாம் குழந்தைகளை நாம் விட்டு செல்லப் போகிறோம்? நிறைய முறை நானும் என் நண்பர் சந்திரசேகர் பேசியிருக்கோம். இந்த உலகத்திலா நாம் இந்த குழந்தைகளை விட்டு செல்கிறோம்? குறிப்பாக இந்த நாட்டிலா விட்டு செல்லப் போகிறோம்? இந்த சமூக சூழலிலா நாம் குழந்தைகளை விட்டு செல்லப் போகிறோம் என்பது நமக்கு ஏற்படும் மரணம். அதற்கு பின் நம் குழந்தைகள் இந்த உலகில் தான் வாழ வேண்டும். இரக்கமற்றவர்களாக, அயோக்கியர்களாக, குற்றம் புரிவதற்கு சற்றும் தயங்காத ஒரு சமூகத்தில் நம் பெண் பிள்ளைகளை விட்டு செல்வது தான் நமக்கு கவலை அளிக்கிறது. வருத்தமான பதிவு தான். இது போன்ற பதிவுகள் இன்னும் ஒரு முறை நான் இடாத அளவிற்கு இந்த சமூகம் மாற வேண்டும். நம்ம எல்லோர் கையிலும் இந்த பொறுப்பு இருக்கிறது. இன்றோடோ நாளையோடோ முடிவதில்லை இந்த பொறுப்பு. மாறிக்கொண்டே இருக்கும் அந்த உணர்வுகள், அந்த காம உணர்ச்சிகளுக்கு ஏதோ பரிணாம வளர்ச்சி எடுக்கிறது. நாம் அடையாளம் காண முடிவதில்லை. இவன் ஒரு கொடிய விஷம் கொண்ட காம எண்ணங்களை கொண்டவன் என்பதை நம்மளால் அடையாளம் காண முடியவில்லை. அடையாளப்படுத்துவதும் அத்தனை எளிதல்ல. இது பல மதம் சார்ந்த ஆலயங்களில் இதை போதிப்பார்கள். அதை சொன்னால் மத பிரச்சாரம் ஆகிவிடும் என்பதால் தவிர்க்கிறேன். மதம் சார்ந்த ஆலயங்களில் இதை போதிப்பார்கள். மாதிரி ஜீவியம் வாழ்பவர்களை சைத்தான் விட்டு வைப்பதில்லை என்று கூறுவார்கள். ஆகையால் என் மகன் முதிர்ச்சி அடைந்து விட்டான், என் மகன் இந்த சமூக உணர்வுகளை புரிந்து கொண்டு விட்டான் என்று நீங்கள் எந்த நிலையிலும் திருப்தி அடைந்து விடாதீர்கள். அதற்காக 24 நேரம் சந்தேகப்பட்டு இருக்கேன் நான் சொல்லலை. கவனமாக இருங்கள். எப்போது வேண்டுமானாலும் தடம் மாறும், நிறம் மாறும். அதனால் நம் பெண் பிள்ளைகளும் கவனமாக இருக்க வேண்டும். இது பெண் விடுதலை பற்றிய பேச்சல்ல. பெண்களும் கவனமாக இருக்க வேண்டும். மாறுகின்ற ஆண்களை நம்மளால் அடையாளம் காண முடிவதில்லை. அதுதான் நமக்கு இருக்கும் சவால். எத்தனை ஒழுக்கமாக சொல்லிக் கொடுத்து வளர்க்கப்படும் குழந்தைகளும் இப்படி மாறிவிடுகிறார்கள். ஆண் குழந்தைகளையே நான் குற்றம் சாட்டுகிறேன் அர்த்தமல்ல. ஏதோ ஒன்று அவர்களை துரத்துகிறது. ஏதோ ஒன்று அவர்களை தன் பிடிக்குள் இழுத்தி வைத்துக் கொள்கிறது. தன்னுடைய விருப்பங்களை இந்த மனிதன் மூலம் எந்த சக்தியோ தீர்த்து கொள்கிறது. எந்த ஆண்கள் மூலமாக, இன்னைக்கு இருக்கிற ஆண் பிள்ளைகள் மூலமாக ஏதோ ஒரு சக்தி தனது பசியை தீர்த்து கொள்கிறது. அது எது என்பதை கண்டறிவதற்குள் நிறைய நிகழ்வுகள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவில் ஏதேனும் பிரயோஜனம் இருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோடு நான் பேசுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.